ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு. ரொம்ப நாள் ஆச்சு மீன் எடுத்து. கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வாய்க்கு ஒன்றுமே நல்லா இல்லை. அதனால் மீன் எடுத்துகிட்டு வர சொல்லி கட்டியாக கிரேவி மாதிரி வைக்காமல் தண்ணி குழம்பு மாதிரி வச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒயிட் ரைஸு. அப்புறமேட்டு இந்த மீனில் முள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டு தலைவருக்கு பிடிக்காது. அவருக்காண்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நிறையா வீடியோ பார்த்துருக்கேன், இது மாதிரி பண்ணுவாங்க. முள்ளெல்லாம் எடுத்துட்டு வெங்காயம் அந்த இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன். அது மாதிரி நானும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணால் தான் இன்றைக்கி. எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 2 மீன் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தை மேலே வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன டிஃபன் மூடியோ ஏதோ கிண்ண மாதிரி வச்சு அதில் 2 பீஸ் மீன் எடுத்து வச்சுருந்தேன். வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கே பாருங்களேன், நல்லா தண்ணி பிரிஞ்சு நல்லா இருக்குது. அதிலே சூப்பராக பார்க்குறதுக்கே தெரியுது வெந்தது. அடுத்து இதை முள் தனியாக கறி தனியாக தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் போட்டு குக் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டேன். அடுப்பில் கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் வெங்காயத்தை அள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இது நல்லா வதங்கணும். அதனால் நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கையும் நம்ம அந்த முள்ளை எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறி அதில் எடுத்து பாருங்களேன், சூப்பராக எடுத்து வச்சாச்சு. நல்லா முள் இல்லாமல் எடுத்து வச்சிட்டேன். இதாக அப்படியே அந்த நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இந்த டயத்தில் அந்த முள்ளை எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறியை அள்ளி போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவருக்கு கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிடாதவங்களுக்குலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேவும். முட்டை பொரியல் மாதிரி இருக்குது சாப்பிட்டு பார்த்ததில். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.